குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது +1 கணக்கு பதிவியலில் 4வது சாப்டர் பேரேடு. இங்கிலீஷில் லெட்ஜர் அப்படின்னு சொல்கிறோம், தமிழில் இதை பேரேடு என்று சொல்வாங்க. பேரேடு அப்படின்னா பெயர்த்து எழுதப்படுகின்ற ஒரு ஏடு. அதாவது நமக்கு தெரியும், ஒரு வணிகத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் இருக்கும். நடவடிக்கைகள்னா என்னன்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஒரு வணிக நிறுவனத்தில் அந்த வணிகம் தொடர்பான ஒவ்வொரு செயலையும் ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சரக்கு நம்ம கொள்முதல் பண்றோம், அது ஒரு நடவடிக்கை. சரக்கை விற்கிறோம், அது ஒரு நடவடிக்கை. நம்முடைய வணிக நிறுவனத்திற்கு மின் கட்டணம் செலுத்துறீங்க, அது ஒரு நடவடிக்கை. ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறீங்க, அது ஒரு நடவடிக்கை. கொடுத்த கடனை வசூல் பண்றீங்க, அது ஒரு நடவடிக்கை. இந்த வணிக நிறுவனத்துக்காக கடன் வாங்குறீங்க, அது ஒரு நடவடிக்கை. இப்படி நிறைய நடவடிக்கைகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நிறைய நடவடிக்கைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒருத்தரால ஞாபகத்துல வைத்துக் கொள்ள முடியாது. அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, உடனே அதை ஒரு ஏட்டில் குறித்து வைத்துக் கொள்கிறார். அதுக்கு தான் குறிப்பேடு என்று பெயர். அப்போ இன்னைக்கு ஒரு நாள் 1ஆம் தேதின்னு வச்சுங்களேன். இந்த 1ஆம் தேதி நம்முடைய நிறுவனத்துல ஒரு 20 நடவடிக்கைகள் இருக்கு. ஒரு சரக்கு கொள்முதல் பண்றோம், மிஸ்டர் பஷீர் அப்படிங்கிறவருக்கு விற்கிறோம். அப்புறம் அதாவது கடனுக்கு விற்கிறோம், ஒருத்தட்ட இருந்து ரொக்கத்துக்கு விற்கிறோம். திடீர்னு ஒருத்தட்ட இருந்து ரொக்கத்துக்கு ஒரு பொருளை கொள்முதல் பண்றோம், இன்னொருத்தட்ட இருந்து கடனுக்கு கொள்முதல் பண்றோம், இன்னைக்கு மின் கட்டணம் செலுத்துறோம். இப்படி ஒரு 20 நடவடிக்கைகள் இருக்கு. இது ஒரு நாள். அடுத்த நாள் இதே மாதிரி அடுத்த நாள் ஒரு 20-25 நடவடிக்கைகள் இருக்கு. 3வது நாள் நடவடிக்கை. இப்படி தினம் நடவடிக்கைகள் இருக்கும். அந்த நடவடிக்கைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், குறிப்பேட்டு பதிவுகளை பதிவு செய்து வைத்துக் கொள்கிறோம். முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த பேரேடு என்பது எதற்கு அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒருத்தர் கண்ணன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். கண்ணனுக்கு நான் ஒரு 1000 ரூபாய்க்கு சரக்கு விற்கிறேன். இன்னைக்கு என்கிட்ட கடனுக்கு என்கிட்ட வாங்கிட்டு போறாரு 1000 ரூபாய். சார் 1000 ரூபாய் நான் தரேன் அப்படிங்கிறாரு. அடுத்த நாள் வர்றாரு, சார் இன்னொரு 500 ரூபாய்க்கு சரக்கு கொடுங்க, சேர்த்து தரேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு 500 ரூபாய் கொடுக்குறோம். 3வது நாள் வர்றாரு, ஒரு 800 ரூபாய் பணம் கொடுக்குறாரு. பணம் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 300 ரூபாய்க்கு சரக்கு வாங்கிட்டு போறாரு. அப்புறம் 2 நாள் வரல. அடுத்த நாள் வர்றாரு, மறுபடியும் ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் வர்றாரு, 2000 ரூபாய்க்கு சரக்கு கடனுக்கு வாங்கிட்டு போறாரு. அடுத்த நாள் வர்றாரு, 1200 ரூபாய் அந்த கடன்ல திருப்பி கொடுக்குறாரு. இப்போ ஒரு நாள் வர்றாரு, சார் நான் இன்னும் எவ்வளவு சார் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? நான் சொன்னேன், இந்த ஞாபகத்தில் வச்சுட்டு சொல்ல முடியுமா? இது மாதிரி இன்னைக்கு கண்ணன் வாங்குவார். ஒரு கடையில ஒரு ஆள் தான் கடனுக்கு வாங்குவாங்களா? எத்தனையோ பேர் ஒரு கடையில கடன் வாங்க. இன்னைக்கு கண்ணன் வாங்குறார். இன்னொரு நாள் அதே மாதிரி ரமேஷ் வாங்குறார். இப்படி ஒரு கடையில பல்வேறு நபர்கள் கடனுக்கு சரக்கு வாங்கிட்டு இருக்காங்க. வாங்குறாங்க, கொடுக்குறாங்க, கொஞ்சம் பகுதி கொடுக்குறாங்க, அடுத்தது கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க, மறுபடியும் சரக்கு வாங்குறாங்க, மறுபடியும் கொடுக்குறாங்க. இப்படியே நடந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்து, நான் உங்களுக்கு எவ்வளவு தர வேண்டியது இருக்கு அப்படின்னு அவர் கேட்டார்னா நம்மளால கணக்கு சொல்ல முடியுமா? அப்போ என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு தேதியில ரமேஷ் 2ஆம் தேதி வாங்கினது, 2ஆம் தேதி 2000 ரூபாய் வாங்கியிருக்காரு, 3ஆம் தேதி 500 ரூபாய் வாங்கியிருக்காரு, அப்போ 2500. 4ஆம் தேதி இதுல 1200 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாரு, அப்போ மீதி 1300. அடுத்த நாள் வந்து 500 ரூபாய் கொடுத்துட்டாரு, இப்ப மீதி தர வேண்டியது 800. அடுத்த நாள் 2000 ரூபாய்க்கு சரக்கு வாங்குறாரு, இப்ப 2800. இப்படியே குறிச்சுக்கிட்டே வரணும். தினம் என்ன நடக்குதுங்கிறத இவர் பேர்ல நீங்க குறிச்சுக்கிட்டே வரணும். அப்பதான் திடீர்னு ஒரு நாள் வந்து கேட்கும் போது, ஐயா நீ தர வேண்டியது 2800 அப்படின்னு நம்மளால கரெக்டா சொல்ல முடியும். அப்படி இல்லாம நீங்க குறிப்பேடை மாத்திரம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்ப குறிப்பேடுல ஒரு 20 இருக்கும். இதுல கண்ணன் எங்க இருக்காரு தேடி கண்டுபிடிக்கணும். 2ஆம் தேதி மறுபடியும் நிறைய இருக்கும். அதுல கண்ணன் என்ன செய்யறாரு தேடணும். 3ஆம் தேதி கண்ணனுக்கு இருக்கவே இருக்காது,
4ஆம் தேதி மறுபடியும் கண்ணன். இப்படியே ஒவ்வொரு நாள் ஒருத்தர் வந்து கேட்டா எல்லாத்தையும் தினம் நடந்ததெல்லாம் நம்ம தேட முடியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட அவரு பேர்ல வாங்கினது எவ்வளவு, கொடுத்தது எவ்வளவுன்னு குறிச்சுக்கிட்டே வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், டக்குன்னு கேட்கும்போது நம்மளால எவ்வளவுன்னு சொல்ல முடியும். அப்ப பேரேடு என்பது குறிப்பேட்டில் எழுதியதை இன்னொரு ஏட்டுக்கு பெயர்த்து எழுதுறதுனால அதற்கு பேரு பெயரேடு. பெயர்த்து எழுதுறதுனால அதுக்கு பேரு பெயரேடுன்னு பேரு. அந்த பெயரேடு தான் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, பேரேடு அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இதுதான் பேரேடு. இந்த பேரேடு மிக மிக முக்கியம். இந்த பேரேடு என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு பேரேடு என்பது இப்படி இருக்கும். உங்க நோட்டை 2ஆ பிரிச்சுக்கணும். உங்க நோட்டு இருக்கு இல்லையா, இந்த நோட்டை இப்படி 2ஆ பிரிச்சுக்கணும். இந்த நோட்டை இப்படி 2ஆ பிரிச்சுக்கிட்டு இது ஒரு பக்கம், இது பற்று, இது வரவுன்னு 2 பாகமாக பிரிச்சுக்கணும். இப்ப பாருங்க, இதை 2ஆ பிரிச்சுட்டேன். இந்த பக்கம் இருக்கிறது பற்று, இந்த பக்கம் இருக்கிறது வரவு. இப்படிதான் இருக்கும் பேரேடு. இதுல முதல்ல என்ன இருக்கும், தேதி இருக்கும், தேதி. அதுக்கப்புறம் விவரம் இருக்கும், விவரம், பர்டிகுலர்ஸ். அடுத்தது கூப்பயன், அடுத்தது தொகை. தேதி, விவரம், கூப்பயன் என்றால் குறிப்பேட்டு பக்க எண் அப்படின்னு பேர். அடுத்தது தொகை. இது பற்று, இது எல்லாமே பற்று. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வரவு. இப்ப இதுலயும் இதே மாதிரிதான் இந்த பக்கம் இருக்கும். தேதி, விபரம், இந்த பக்கம் குறிப்பேட்டு பக்க எண், கூப்பயன், குறிப்பேட்டு பக்க எண், கடைசியில தொகை. இப்படிதான் ஒரு பேரேடு இருக்கும். இப்போ அதுல இருக்க தியரிகள் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல ப்ராப்ளம், சம். சம் போடும். இப்போ இது 4வது சாப்டர். இந்த 4வது சாப்டர்ல 4.1. இப்போ பாருங்க, பக்கம் 75, எடுத்துக்காட்டு 1. கீழ்காணும் நடவடிக்கைகளை குறிப்பேட்டில் பதிவு செய்து அவற்றை பேரேட்டில் எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லலாம். இப்போ முதல்ல குறிப்பேட்டில் எழுதணும், அதுக்கப்புறம் இதை பேரேட்டில் எழுதணும். இப்படி நமக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 1, 4, 7, 10, 8ன்னு ஒரு 5 நடவடிக்கைகள் கொடுத்துருக்கு. இதை எப்படி குறிப்பேட்டில் எழுதுறது, அப்புறம் குறிப்பேட்டிலிருந்து எப்படி பேரேட்டிற்கு பெயர்த்து எழுதுறது என்பது நம்ம பார்க்க போறோம். இப்போ எடுத்துக்காட்டு 1. இப்போ பாருங்க, முதல்ல என்ன செய்யணும், குறிப்பேட்டு பதிவு இல்லையா, குறிப்பேட்டு பதிவு. இப்ப முதல்ல என்ன சொல்றாரு, பாசு ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது அப்படின்னு சொல்றாரு. பாசு என்பவர் ரொக்கத்துடன், எவ்வளவு தொகை, 50,000 ரொக்கம் போட்டு ஒரு தொழிலை தொடங்குகிறார். சரி, இப்போ குறிப்பேட்டை ஞாபகம் வச்சுங்க. குறிப்பேடு என்பது முதலாளிக்கு எழுதுறது இல்ல, அந்த நிறுவனத்திற்கு எழுதுறது, நிறுவனத்திற்கு எழுதுறது. இப்போ முதலாளி பாசு என்ற அந்த முதலாளி ஒரு 50,000 ரூபாய் போட்டு ஒரு தொழிலை தொடங்குறார். இப்போ தொழில், இதான் தொழில். இந்த தொழிலுக்கு பாசு என்ற முதலாளி 50,000 ரூபாய் போடுறாரு. இந்த தொழிலுக்கு, இந்த கடைக்கு 50,000 ரூபாய் பணம் வருது. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கணக்கு எழுதுறது தொழிலுக்கு தான் எழுதுறமே ஒழிய முதலாளிக்கு இல்லை. ஞாபகம். அப்ப தொழில், தொழிலுக்கு பணம் வருதா போகுதா, இந்த தொழிலுக்கு பாசு என்ற முதலாளி கிட்ட இருந்து 50,000 ரூபாய் பணம் வருது. வருவதை என்ன செய்யணும், பற்று எழுதணும். அப்போ ரொக்கம் கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு பற்று 50,000 ரூபாய். இதை யாரு கொடுக்கிறா, பாசு என்ற அந்த முதலாளி கொடுக்கிறார், பாசு கொடுக்கிறார்.
எப்பொழுதுமே பெறுபவரை பற்றெழுது, கொடுப்பவரை வரவெழுது. அப்ப பாசு கொடுக்கிறார். அப்ப கொடுக்கிறவர் என்ன செய்யணும்? வரவு எழுதணும். அப்ப பாசு கணக்கு வரவு. பற்றுக்கு பா போடணும், வரவுக்கு வா போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, 50,000. இப்போ ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாரும் யாரு பணம் கொடுத்தாலும் அவங்க பேர்ல வரவு வச்சிடும். ஆனா முதலாளி பணம் போட்டா அதுக்கு பேர் முதல்னு பேர். அதனால பாசு முதல் கணக்கு அப்படின்னு எழுதும். ஸோ இதான் 1ஆம் தேதி 1977 ஜூன் 1ஆம் தேதி 50,000 ரூபாய். 1977 ஜூன் 1ஆம் தேதி இது நடக்குது. அடுத்தது 4ஆம் தேதி. 4ஆம் தேதியில ரொக்கம் செலுத்தி அரைக்கலன் வாங்கியது 6,000 ரூபாய். ரொக்கம் செலுத்தி அரைக்கலன் வாங்கியிருக்காங்க. அதாவது காசு கொடுத்துட்டு அரைக்கலன்னா ஃபர்னிச்சர் அப்படின்னு இங்கிலீஷ்ல, தமிழ்ல அரைக்கலன். இப்போ அரைக்கலன் வாங்குனீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? காசை கொடுத்துட்டீங்க, ஃபர்னிச்சர் வாங்கிட்டீங்க. எது வருது எது போகுது? அரைக்கலன் வருது, ரொக்கம் போகுது. வருவதை பற்று எழுதணும், போவதை வரவெழுதணும். இதான நமக்கு ரூல் இல்லையா? குறிப்பேடு சொல்லும்போது ரூல் சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வருவது எது வருது? அரைக்கலன் வருது, அதை பற்று எழுதணும். கையை விட்டு எது போகுது? கேஷ், ரொக்கம் போகுது. அப்போ வருவதை பற்று எழுதணும். அரைக்கலன் பற்று, அரைக்கலன் பற்று, பற்றுக்கு பா போடணும். என்ன போகுது? கேஷ் போகுது, ரொக்கம் போகுது. அப்போ ரொக்கம் கணக்கு வரவு. அரைக்கலன் கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு 6,000 ரூபாய், 6,000. அடுத்தது 7ஆம் தேதி ஹரிஸ் என்பவரிடமிருந்து எந்திரம் ஒன்றை கடனாக வாங்கியது 10,000. 7. ஹரிஷ் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து ஒரு எந்திரத்தை 10,000 ரூபாய்க்கு கடன் வாங்கியிருக்கீங்க. இப்போ ஹரிஷ் கிட்ட இருந்து 10,000 ரூபாய் பணம் கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுங்க. பணம் கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னாவே பொருள் வருது, பணம் போயிடுது, அவ்வளவுதான். அது யாருக்கிட்ட வந்து வாங்கினா என்ன? ஹரிஷ் கிட்ட இருந்து வாங்கினா என்ன? துரிஷ் கிட்ட இருந்து வாங்கினா என்ன? ராமு கிட்ட இருந்து வாங்க, யாருக்கிட்ட இருந்து வாங்கினா நமக்கு அது கவலை இல்லை. காசு பொருள் வந்துருச்சு, அதுக்கு காசு கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனா ஹரிஷ்க்கு இன்னும் பணம் கொடுக்கல, அவர்கிட்ட இருந்து எந்திரத்தை வாங்கியிருக்கீங்க. அப்ப எந்திரம் கணக்கு பற்று. ஏன்னா வர்றது என்ன வருது? நீங்க எந்திரம் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்திரம் வருது. எந்திரம் கணக்கு பற்று. கேஷ் போயிருந்தா, ரொக்கம் போயிருந்தா போவதை வரவு எழுதணும். அப்ப ரொக்கம் கணக்கு வரவு. ஆனா இங்க அப்படி இல்லை. இதை யாரு கொடுக்குறா? ஹரிஷ் நமக்கு கொடுத்துருக்காரு. கேஷ் நம்ம கொடுக்கல, அவர் தான் நமக்கு கடனா கொடுத்துருக்காரு. அப்ப பெறுபவரை பற்று எழுது, கொடுப்பவரை வரவெழுது. இந்த இடத்துல எந்திரத்தை யார் கொடுத்தா? ஹரிஷ் என்பவர் கடனுக்காக கொடுத்திருக்காரு. அப்போ வருவதை பற்றெழுது, எந்திரம் வருது, அதனால எந்திரம் கணக்கு பற்று. எந்திரம் கணக்கு பற்று 10,000 ரூபாய். இதை யாரு கொடுத்திருக்கா? ஹரிஷ் கொடுக்கிறாரு. ஹரிஷ் என்பவர் கொடுப்பவர். கொடுப்பவர் கணக்கை என்ன செய்யணும்? வரவெழுதணும், 10,000 ரூபாய். ஸோ எந்திரம் கணக்கு பற்று, ஹரிஷ் கணக்கு வரவு. 7. அடுத்தது 10ஆம் தேதி ரொக்கம் செலுத்தி சரக்குகள் வாங்கியது 4,000 ரூபாய். கேஷ் கொடுத்து சரக்கு வாங்குறீங்க. இப்ப என்ன வருது? சரக்கு வருது. அப்போ வருவதை பற்றெழுதணும் இல்லையா? அப்போ வர்றது என்ன வருது? சரக்கு வருது. சரக்கு கணக்கு பற்று. என்ன போகுது? ரொக்கம் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. அப்போ கையை விட்டு ரொக்கம் போகுது. அப்போ ரொக்கம் கணக்கு வரவு. எவ்வளவு? 4,000 ரூபாய். ஸோ சரக்கு வருது. நீங்க சரக்கு வாங்குறீங்க அப்படின்னா சரக்கு வருது. இப்போ ஒரு 10 மூட்டை சரக்கு வாங்குறீங்க. அப்போ 10 மூட்டை சரக்கு நம்ம கடைக்கு வருது. அப்போ காசு கொடுத்துறீங்க. காசு நம்ம கையை விட்டு போகுது. வருவதை பற்றெழுது, போவதை வரவெழுது. வர்றது சரக்கு, போறது ரொக்கம். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஆனா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வியாபாரம் பண்றதுக்கான பொருளை வாங்கினால் அதற்கு கொள்முதல்னு பேரு. இந்த சரக்கு எதுக்கு வாங்கியிருக்கீங்க? வியாபாரம், அந்த பொருளை வாங்கி விற்க போறீங்க, அதுதானே சரக்கு வாங்கியிருக்கீங்க. அப்போ வியாபாரம் செய்வதற்காக, விற்பதற்காக ஒரு பொருளை வாங்கினால்
அதற்கு பேர் என்ன பேரு? கொள்முதல்னு பேரு. அதனால இந்த இடத்துல சரக்கு என்று சரக்குங்கிறது கரெக்ட் தான். ஆனா இது வியாபாரம் விற்கிறதுக்காக வாங்கின பொருள், அதுக்கு பேரு கொள்முதல்னு பேரு. அப்ப என்ன பண்ணணும்? கொள்முதல் கணக்கு பற்று ரொக்கம் கணக்கு வரவுன்னு வச்சுக்கணும். வியாபாரத்துக்காக ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு பேர் கொள்முதல் பண்றோம். சரக்கு கொள்முதல் பண்ணிட்டு வராங்க, பர்ச்சேஸ் பண்றாங்க. இங்கிலீஷ்ல பர்ச்சேஸ்னு சொல்றோம், தமிழ்ல கொள்முதல்னு சொல்றோம். ஸோ கொள்முதல்னு எழுதணும். அடுத்தது காப்பீட்டு முனைமம் செலுத்தியது 100 ரூபாய். காப்பீட்டு முனைமம் இன்சூரன்ஸ் பிரீமியம் 100 ரூபாய் கட்டுறீங்க. அப்போ செலவு கணக்கை பற்றெழுது இல்லையா? செலவு நஷ்டத்தை பற்றெழுதணும், வருமானம் லாபத்தை வரவெழுதணும். இப்போ இன்சூரன்ஸ் பிரீமியம் காப்பீட்டு முனைமம் கட்டுறீங்க, பணம் கட்டுறீங்க. அப்போ இது லாபமா நஷ்டமா இல்லையா? வருஷம் வருஷம் நம்ம 2 வீலருக்கு இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டே இருக்கீங்க. எப்பவாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து உங்களுக்கு பணம் வரும். அது வரைக்கும் நீங்க வருஷம் வருஷம் இன்சூரன்ஸுக்கு பணம் கட்டணும். அது ஒரு செலவு. அப்போ காப்பீட்டு முனைமம் என்பது ஒரு செலவு. அப்போ செலவு நஷ்டத்தை பற்றெழுதுன்னு நமக்கு ரூலு. அப்போ காப்பீட்டு முனைமம் ஒரு செலவு. அதனால காப்பீட்டு முனைமம் கணக்கு பற்று, காப்பீடு முனைமம் கணக்கு பற்று. இப்படி இது எப்படி கொடுக்குறீங்க? கேஷ் தானே கொடுக்குறீங்க. அப்போ ரொக்கம், கையை விட்டு ரொக்கம் போகுது, ரொக்கம் கணக்கு வரவு. இது எவ்வளவு தொகை? 100 ரூபாய். இது என்ன தேதி? 1/4/7/10. இது 10ஆம் தேதி, இது 18ஆம் தேதி. இப்போ நமக்கு கணக்குல என்ன சொல்லியிருக்கான்? கீழ்காணும் நடவடிக்கைகளை குறிப்பேட்டில் பதிவு செய்து அவற்றை பேரேட்டில் எடுத்து எழுதுக. இப்போ குறிப்பேட்டில் எழுதியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா நம்ம பேரேட்ல எடுத்து எழுதணும். இப்போ பேரேட்ல எடுத்து எழுதுறது எப்படி? இதுதான் இப்போ நம்ம கத்துக்க போறோம். பேரேட்ல எடுத்து எழுதணும். இது பெரிய போர்டு வேணும். இருக்கிற போர்டுலயே நான் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறேன். இப்போ என்ன செய்யணும்னா பேரேடு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இது நாள் விபரம் குறிப்பேட்டு பக்க எண் தொகை. நாள் விபரம் குறிப்பேட்டு பக்க எண் தொகை. சரி, இப்போ இங்க என்ன போட்டிருக்கு? எடுத்தோடனே என்ன போட்டிருக்கு? ரொக்கம் பற்று 50,000 ரூபாய். இப்ப இது பற்று, இது வரவு. இதான பேரேடு. இப்ப என்ன போட்டிருக்கு? ரொக்கம் பற்றுல 50,000 ரூபாய். அப்ப என்ன செய்யணும்னா ரொக்கம் என்ற ஒரு பேரேடு, ரொக்கம் என்ற பேரேட்டுல பற்று பக்கம், இப்ப இது வரைக்கும் பற்று, பற்று பக்கம் 50,000 எழுதணும். ஓகே, இந்த பேரேடு என்ன பேரேடு? ரொக்கத்திற்கு ஒரு பேரேடு எடுத்து வச்சுக்கணும். அதுல பற்று பக்கம் 50,000 ரூபாய். பற்று பக்கம் தொகையை எடுத்தால் வரவுல என்ன இருக்கோ அதை இங்க எழுதணும். பாசு முதல் அப்படின்னு எழுதணும். என்ன தேதி? 1977 ஜூன் 1ஆம் தேதி. பாசு முதல் கணக்கு 50,000 ரூபாய். இப்ப இதுக்கு பேரேட்ல கொண்டு வந்தாச்சு. ஓகேயா? அடுத்தது இது ஒரு பேரேடு. இப்படி நான் சின்ன சின்ன பேரேடா போட்டுவேன் பாருங்க. அடுத்தது பாசு முதல் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப பாசு முதல் 1977 ஜூன் 1ஆம் தேதி
என்ன போட்டிருக்கு? வாசு முதல் வரவுல 50,000. அப்ப வரவுல 50,000 போடும். வரவில் தொகை எடுத்தால் பற்றுல என்ன இருக்கு? வரவுல தொகை எடுத்தா பற்றுல இருக்கிறத இங்க எழுதணும். ரொக்கம் என்ன தேதி? 1977 ஜூன் 1ஆம் தேதி. இப்ப இது முடிஞ்சிச்சா? சோ இது பற்று பக்கம் எழுதியாச்சு, இது வரவு பக்கம் எழுதியாச்சு. அடுத்தது அரைக்கலன் 6,000 ரூபாய். இடம் எனக்கு ரொம்ப சின்னது. அரைக்கலன். அடுத்தது அரைக்கலனுக்கான ஒரு பெயரேடு. அரைக்கலன் என்ன பண்ணிருக்கு? பற்று பக்கம் 6,000 ரூபாய். அப்ப அரைக்கலன் பற்று பக்கம் 6,000 ரூபாய். பற்றில் தொகை எடுத்தா நீங்க என்ன போட்டிருக்கு? ரொக்கம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ரொக்கம் கணக்கு. இது என்ன தேதி? 4ஆம் தேதி 1977. இது இனிமே 1977 ஜூன்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. வெறும் தேதியை மாத்திரம். இது வேற பேர் இல்லையா? 1977 ஜூன் 4ஆம் தேதி. இது பற்று. அடுத்தது வரவு. வரவுல என்ன இருக்கு? ரொக்கம் அப்படின்னா 6,000 ரூபாய் இருக்கு. ஏற்கனவே நமக்கு ரொக்கத்திற்கு ஒரு பேரேடு இருக்கு, அதுல எழுதிக்கணும். இப்ப மறுபடியும் ரொக்கம்னு ஓபன் பண்ண வேண்டாம். இப்ப ரொக்கம் என்ன போட்டிருக்கு? வரவுல 6,000 ரூபாய். அப்போ ரொக்கம் என்ற பேரேட்ல வரவுல 6,000 ரூபாய். வரவுல தொகையை எடுத்தால் என்ன போட்டிருக்கு? பற்றுல அரைக்கலன் போட்டிருக்கு. அப்போ அரைக்கலன். இப்ப இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது எந்திரம். அப்ப எந்திரத்திற்கு ஒரு பெயரேடு. எந்திரம். எந்திரத்திற்கு பற்றுல 10,000 ரூபாய். அப்ப எந்திரம் பற்றுல 10,000 ரூபாய். இங்க என்ன போட்டிருக்கு? பற்றில் தொகையை எடுத்தா இங்க என்ன கொடுத்திருக்கு? ஹரிஸ். அப்ப ஹரிஸ்னு போடும். இது எத்தனாம் தேதி? 1977 ஜூன் 7ஆம் தேதி. இது ஹரிஷ். அடுத்தது ஹரிஷ்க்கு 10,000. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? மறுபடியும் ஹரிஷ்க்கு ஒரு ஏடு ஓபன் பண்ணணும். ஹரிஷுக்கு வரவுல 10,000. அப்ப ஹரிஷுடைய ஏட்டுல வரவுல 10,000. வரவுல 10,000 போட்டு வரவில் தொகை எடுத்தால் என்ன போடணும்? எந்திரம்னு எழுதணும். எந்திரம். இங்க என்ன தேதி? 1977 ஜூன் 7ஆம் தேதி. ஓகே, ஹாரிஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கொள்முதல். கொள்முதல்னு நம்ம ஏடு திறக்கல. அப்ப கொள்முதலுக்கு ஒரு ஏடு திறந்துருங்க. கொள்முதல். கொள்முதல் கொள்முதல் என்பது பற்று பக்கம் 4,000 ரூபாய். அப்ப பற்றுல 4,000 ரூபாய். பற்றில் தொகையை எடுத்தால் என்ன கொடுத்திருக்க? வரவுல ரொக்கம்னு இருக்கு. அப்ப ரொக்கம்னு இங்க போட்டுக்கணும். இது என்ன தேதி? 10ஆம் தேதி 1977 ஜூன் 10ஆம் தேதி. இது முடிஞ்சு போச்சு கொள்முதல். அடுத்தது என்ன இருக்கு? ரொக்கம். வரவுல 4,000 ரூபாய். ரொக்கம் ஏற்கனவே நமக்கு ரொக்கத்திற்கு ஒரு ஏடு வச்சிருக்கோம், அதனால இன்னொரு ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ரொக்கம் வரவுல 4,000 ரூபாய். அப்போ வரவு பக்கம் ரொக்கம் 4,000 ரூபாய். வரவில் தொகையை எடுத்துச்சுன்னா பட்டுல என்ன கொடுத்திருக்கு? கொள்முதல்னு போட்டிருக்கு. அதை இங்கே எழுதிக்கணும். கொள்முதல். ஓகே. அடுத்தது காப்பீட்டு முனைமம். காப்பீட்டு முனைமம்னு இன்னும் நம்ம ஓபன் பண்ணல. அப்ப காப்பீட்டு முனைமத்திற்கு ஒன்று ஓபன் பண்ணிக்கங்க. காப்பீட்டு முனைமம். காப்பீட்டு முனைமம். காப்பீட்டு முனைமம். காப்பீட்டு முனைமம் பற்றுல 100 ரூபாய். அப்ப காப்பீட்டு முனைமத்திற்கு பற்று பக்கம் 100 ரூபாய் போடணும். சாரி, இங்க இருக்கு.
பற்றுல 100 ரூபாய். பற்றில் தொகையை எடுத்தால் என்ன இருக்கு, வரவுல ரொக்கம்னு இருக்கு, அப்போ ரொக்கம்னு போட்டுக்கணும். இப்போ இது என்ன தேதி, 18ஆம் தேதி, அப்போ 1977 ஜூன் 18. இப்போ வரவுல ரொக்கம் 100 ரூபாய். ஏற்கனவே ரொக்கம் நமக்கு இங்க இருக்கு, அப்போ வரவு பக்கம் 100 ரூபாய் போட்டுட்டு இங்க என்ன இருக்கு, வரவில் தொகையை எடுத்தால் பற்றுல என்ன இருக்கோ அதை தான் இங்க எழுதணும், காப்பீட்டு முனைவம். ஓகே, சோ இதுதான் பேரேடு போடுறது. இப்படிதான் குறிப்பேடு போடணும். குறிப்பேட்டிற்கு பேரேடு அதுல இருக்கிறத இப்படி பெயர்த்து இங்க எழுதுறோம், குறிப்பேட போட்டுறோம். அப்புறம் அதுல இருக்கிறது இப்படி பெயர்த்து எழுதுறதுனால இதற்கு பேர் என்ன பேரு, பெயரேடு அல்லது பேரேடு அப்படின்னு பேரு. சோ இதுதான் எடுத்துக்காட்டு 1. குறிப்பேடு பேரேடு போட்டாச்சு. ஓகேயா, அடுத்தது எடுத்துக்காட்டு 2. எடுத்துக்காட்டு 2 இப்போ இதை பார்த்துங்க, ஈஸி, ஒன்றும் கஷ்டமே கிடையாது. கொஞ்சம் கோடு நிறைய போட்டு எழுதணும். அதுக்கு தான் இதை என்ன பண்ணணும், நோட்டை இப்படி வச்சுக்கணும், இது பூரா பட்டு இந்த பக்கம் பூரா வரவு, அப்படி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், இப்போ நான் இதை அழிச்சிட்டு எடுத்துக்காட்டு 2 நம்ம போடுவோம். இப்போ எடுத்துக்காட்டு 2. எடுத்துக்காட்டு 2 பக்கம் 77. இப்போ அவனே குறிப்பேட்டு பதிவு கொடுத்துட்டான். போன கணக்குல குறிப்பேட்டு பதிவு நம்ம போடணும், அப்புறம் அதுல இருந்து பேரேடு தயாரிக்கணும், அது நம்ம போட்டோம். இப்போ இந்த கணக்குல குறிப்பேட்டு பதிவு கொடுத்தாச்சு, நம்மள என்ன பண்ண சொல்றான், பேரேட்டு கணக்கு தான் போட சொல்றான். ஓகே, இப்போ அப்படியே பாருங்க என்ன கொடுத்துருக்கான், ஒரே ஒன்று தான். 2017 ஜனவரி 1ஆம் தேதி பின்வரும் தொடக்க பதிவினை கொண்டு ஜாய் என்பவரின் ஏடுகளில் முக்கிய பேரேட்டு கணக்கை தயாரி அப்படின்னு. ஜாய் என்பவரின் ஏடுகளில் குறிப்பேட்டு பதிவு, ரொக்கம் பற்று, சரக்கிருப்பு பற்று, சோகன் கணக்கு பற்று, அரைக்கலன் கணக்கு பற்று, ராம் கணக்கு வரவு, ஜாய் முதல் கணக்கு வரவு அப்படின்னு 2 இருக்கு. இது எல்லாமே பிராக்கெட்டை பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் கணக்கில் கொண்டு வரப்பட்டது. இப்போ போன வருஷம் டிசம்பர் 31ஆம் தேதியினுடைய கணக்கு அடுத்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதிக்கு கொண்டு வரும் இல்லையா. போன வருஷம் கணக்கை போன வருஷம் இப்போ இன்னைக்கு ராத்திரி கடையில் கணக்கு பார்க்குறீங்க, கல்லாவில் 2500 ரூபா இருக்குது. இன்னைக்கு நைட்டு கடையை மூடும்போது எண்ணி பார்க்கணும், 2500 ரூபா இருக்கு. அது இன்னைக்கு க்ளோசிங், கடைசியில் இருக்கிற கணக்கு, இறுதி. இன்னைக்கு நாளினுடைய காலையிலிருந்து வித்த காசு 2500 ரூபா, அதாவது இன்னைக்கு தேதியில அது இறுதி. இதே காசு நாளை காலையில கடையை தொடக்குறீங்க, கடையை நாளை காலையில திறக்கும் போது உங்க கையில் எவ்வளோ பணம் இருக்கும், கல்லாப்பெட்டியில் எவ்வளோ பணம் இருக்கும், நேற்று ராத்திரி வச்சுட்டு போனதானே இன்னைக்கு காலையில் இருக்கும். அப்போ நேற்று ராத்திரி இருந்தது இறுதி, அன்னைக்கு ஃபைனல் கேஷ். ஆனால் இன்னைக்கு கடையை திறந்த உடனே இருக்கிறது தொடக்க இருப்பு. ஓகே, அப்போ நேற்று ராத்திரி இருந்தது இறுதி இருப்பு, அதே காசு தான் இன்னைக்கு காலையில் வரும்போது தொடக்க இருப்பு. புரியுதா? இதே தான் இங்கே கொடுக்குறான். அதாவது 2016 டிசம்பர் 31 வரைக்கும் கணக்கை முடிச்சுட்டு, அதான் சென்ற ஆண்டின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் கணக்கில் ஜனவரி 1ஆம் தேதிக்கு கொண்டு வந்திருக்கான். இப்படி கணக்கு கொண்டு வந்தா இதற்கு பேரு சென்ற, அதாவது முதல் நாள் இருப்பை அடுத்த நாள் காலைக்கு கொண்டு வர்றீங்க, இதற்கு பேரு இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு பேர். நேற்று ராத்திரி 2500 ரூபாய் கேஷ் இருக்கு, இன்னைக்கு அதே கேஷ் இன்னைக்கு காலையில தொடக்க இருப்புன்னு கொண்டு வர்றோம், இதுக்கு பேர் என்ன பேரு,
நேத்து ராத்திரி இருந்த இருப்பை இன்னைக்கு காலையில கொண்டு வரீங்க, கணக்குல கொண்டு வரீங்க. அதுக்கு பேரு இருப்பு கீழ் கொணரப்பட்டது. இருப்பு கீ கோ, கீழ் கொணரப்பட்டது. இருப்பு கீ கோ அப்படின்னு பேர். ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஒண்ணுதான். நேற்று ராத்திரி இருந்தது இன்னைக்கு காலையில இருந்தா இருப்பு கீழ் கொணரப்பட்டது. போன வருஷம் கடைசியில இருந்தது இந்த வருஷம் ஆரம்பத்திற்கு அப்படியே கொண்டு வரீங்க, இருப்பு கீழ் கொணரப்பட்டது. ஏற்கனவே இருந்தது இன்னைக்கு காலையில அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா, அதாவது சென்ற ஆண்டு கடைசியில் இருந்தது இந்த ஆண்டின் தொடக்கத்திற்கு கொண்டு வந்தால் அதற்கு பேரு இருப்பு கீழ் கொணரப்பட்டது என்று பெயர். இதுல அப்படித்தான் சொல்லியிருக்கான். சென்ற ஆண்டின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் கணக்கில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறான். எனவே இதற்கு என்ன பேரு? இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு பேர். ஓகே, இப்போ நம்ம பேரேடு மட்டும்தான் போடணும். அப்ப பேரேடு போடணும்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? கணக்கு ஓபன் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, தேதி, விபரம், இந்த பக்கத்திற்கு பற்றுன்னு பேரு, இந்த பக்கத்திற்கு வரவுன்னு பேரு. முதல்ல இதை எழுதணும். இந்த பாதி பற்று, இந்த பாதி வரவு. தேதி, விபரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. அதே மாதிரி தேதி, விபரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. இப்ப முதல்ல எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்கான்? ரொக்கம் பற்று 45,000 ரூபாய். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க? ரொக்கம் இதை போட்டுக்குங்க. இது ரொக்கத்திற்கான பேரேடு. ரொக்கத்திற்கான பேரேடுல என்ன சொல்றான்? பற்று அப்படின்னு பற்று பக்கம் 45,000 ரூபாய். அப்ப பற்று பக்கம் 45,000 ரூபாய். இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்? இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? என்ன தேதி? 2017 ஜனவரி 1. 2017 ஜனவரி 1ஆம் தேதி இருப்பு கீழ் கொணரப்பட்டது. இதுக்கு முன்னாடிலாம் என்ன செஞ்சோம்? பற்றில் தொகையை எடுத்தால் வரவில் என்ன இருக்கோ அதைத்தான் இங்க எழுதணும்னு சொன்னேன். வரவுல தொகையை எடுத்தால் பற்றில் என்ன இருக்கோ அதைத்தான் எழுதணும்னு சொன்னேன். ஆனா இந்த கணக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். சென்ற ஆண்டின் இறுதியில் இருந்தது இந்த ஆண்டிற்கு கொண்டு வரப்பட்டால் அதுக்கு என்ன பேரு? இருப்பு கீழ் கொணரப்பட்டதுன்னு பேரு. அவ்வளவுதான். அடுத்தது என்ன கொடுத்திருக்கு? சரக்கிருப்பு 50,000. இப்ப இது சரக்கிருப்புக்கான இன்னொரு பேரேடு. இது சரக்கிருப்புக்கான பேரேடு. இதுவும் பற்று பக்கம் தான். எவ்வளவு கொடுத்திருக்கு அமௌண்ட்? 50,000 ரூபாய். என்னன்னு போடணும்? இருப்பு கீழ் கொணரப்பட்டது. இருப்பு கீகோ 2017 ஜனவரி 1ஆம் தேதி. அடுத்தது சோகன் கணக்கு பற்று 35,000 ரூபாய் கொடுத்தது. அப்போ சோகனுக்கு ஒரு பேரேடு. சோகன். சோகன் கணக்கு பற்று 35,000 ரூபாய். பற்றுல தொகை எடுத்தா என்ன எழுதலாம்? இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு எழுதிக்கணும். 2017 ஜனவரி 1. சோகனுக்கு அப்புறம் என்ன போட்டிருக்கு? அரைக்கலன் 50,000 ரூபாய். அரைக்கலன் 50,000 ரூபாய். பற்று பக்கம். அப்ப பற்றுல 50,000 ரூபாய். இருப்பு கீழ் கொணரப்பட்டது. 2017 ஜனவரி 1ஆம் தேதி. அரைக்கலனுக்கு அடுத்து என்ன கொடுத்து? அவ்வளவுதான். 4 போட்டாச்சு. அடுத்தது ராம் கணக்கு வரவுல 20,000 ரூபாய். அப்போ ராம் வரவுல 20,000 ரூபாய். என்ன பண்ணணும்? அதே இருப்பு கீழ் கொணரப்பட்டது. 2017 ஜனவரி 1ஆம் தேதி.
அடுத்தது ராமுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்கு? ஜாய் முதல் கணக்கு அப்படின்னு 1,60,60,000 ரூபாய் கொடுத்துருக்கு. அப்போ ஜாய் முதல் கணக்கு வரவு பக்கம் 1,60,60,000 ரூபாய். அப்போ வரவுல 1,60,60,000 எழுதிட்டு இருப்பு கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு போடணும். போட்டுட்டு 2017 ஜனவரி 1. அவ்வளவுதான். அதுல இருக்கிறத பேரேடுக்கு மாத்து அப்படின்னா பேரேடுனா இப்படிதான் போடணும். எனக்கு இவ்வளோன்னு தான் இடம், அதனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எழுதுறேன். நீங்க நல்லா கொஞ்சம் இடம் விட்டு ஃப்ரீயா எழுதிருக்கீங்க. ஓகேயா? இது எடுத்துக்காட்டு 2. அடுத்தது எடுத்துக்காட்டு 3. எடுத்துக்காட்டு 3ஓட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்தது மீதி இருக்கிறத இன்னொரு வீடியோல பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3. இப்போ எடுத்துக்காட்டு 3 இதை அழிச்சிடறேன். இந்த கோட்டை தாண்டி எழுதுனா நான் எழுதுனா வீடியோவில் விழாது. நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இருக்கிற இடத்துக்குள்ள நான் பண்ண வேண்டியது இருக்கு. அடுத்து பாருங்க. கீழ்கண்ட நடவடிக்கைகளுக்கு குறிப்பேட்டு பதிவு தந்து பேரேட்டு கணக்கை எடுத்து எழுதவும். ராம் என்பவர் மே 20, 2018 அன்று சம்பளம் கொடுத்தது 15,000, மின் கட்டணம் செலுத்தியது 8,000 மற்றும் கூலி கொடுத்தது 2,000. ஓகேயா? அவ்வளவுதான். இப்போ இத எப்படி எழுதுறது? முதல்ல குறிப்பேடு. இப்ப பாருங்க, முதல்ல குறிப்பேடு நம்ம எழுதுறோம். ராம் என்பவர் மே 20, 2018 அன்று சம்பளம் கொடுத்தது 15,000. அப்ப சம்பளம் கொடுக்கிறார். அப்ப சம்பளம் கொடுத்தா, சம்பளம் கொடுத்தீங்க அப்படின்னா அது நமக்கு செலவு. நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க சம்பளம் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, அது உங்களுக்கு செலவு தானே. அப்போ செலவு நஷ்டத்தை பற்று எழுதணும். அப்ப என்ன செய்யணும்? நீங்க சம்பளம் கணக்கு பற்று, சம்பளம் கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. சம்பளத்தை ரொக்கமா தானே கொடுப்பாங்க. அப்போ சம்பளம் கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. தேதி வந்து மே 20, 2018. 2018 மே 20ஆம் தேதி. எவ்வளவு அமௌண்ட்? சம்பளம் கொடுத்தது 15,000 ரூபாய். அப்போ சம்பளம் கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு 15,000 ரூபாய். ஓகேயா? அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்காங்க? மின் கட்டணம் செலுத்தியது 8,000 ரூபாய். அப்போ மின் கட்டணம் கணக்கு பற்று, மின் கட்டணம் கணக்கு பற்று 8,000, ரொக்கம் கணக்கு வரவு. எலக்ட்ரிசிட்டி பில் கட்டியிருக்கீங்க 8,000 ரூபாய். மின்சாரத்திற்கு கட்டணம் கட்டினீங்கன்னா அது நமக்கு செலவு தானே. இப்போ வீட்டில் வந்து 8,000 ரூபாய்க்கு மின்சாரம் எரிச்சிருக்கீங்க, கவர்மெண்ட்டுக்கு 8,000 ரூபாய் பணம் கட்டுறீங்க, அது செலவு. அப்போ செலவு நஷ்டத்தை பற்று எழுதணும். அதே சமயத்தில் நம்ம கையை விட்டு ரொக்கம் வெளியில போவதை வரவு எழுதணும். அதனால மின் கட்டணம் செலவு, அதனால பற்று எழுதிட்டேன். ரொக்கம் என்பது வரவு எழுதிட்டேன். அடுத்தது கூலி கொடுத்தது 2,000 ரூபாய். இப்போ கூலி கொடுக்குறீங்க, கூலி கொடுத்தாலும் அதுவும் செலவு தான். அப்போ செலவு நஷ்டத்தை பற்று எழுதணும். கூலி கணக்கு பற்று 2,000. கூலி வந்து எப்படி கொடுக்குறீங்க? ரொக்கமா தான் கொடுத்துருப்பீங்க. இப்போ ரொக்கம் கணக்கு வரவு 2,000. இப்படிதான் எழுதணும். ஆனால் ஒரே தேதியில இப்படி வருது பாருங்க. இப்ப என்ன இருக்கு? ரொக்கம் வரவு, ரொக்கம் வரவு, ரொக்கம் வரவுன்னு 3 தடவை நான் எழுதியிருக்கேன். தேவையில்லாத வேலை தானே. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தனித்தனியான பதிவு, இப்படியும் எழுதலாம். ஆனா இதனால நமக்கு நேரம் விரையாகுது, வீணா போகுது. அதனால இதை நம்ம என்ன செய்யலாம்? கூட்டுப்பதிவு செய்யலாம். எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரொக்கம் வரவு, ரொக்கம் வரவு, ரொக்கம் வரவு, இது ஒரு பற்று, இது ஒரு பற்று, இது ஒரு பற்று. பாருங்க, சம்பளம் கணக்கு. ஸோ இப்படியே எழுதலாம், இப்படியே எழுதலாம். சம்பளம் கணக்கு பற்று 15,000, மின் கட்டணம் கணக்கு பற்று, மின் கட்டணம் பற்று 8,000, கூலி கணக்கு பற்று 2,000 எழுதிட்டு, இப்போ ரொக்கம் எவ்வளவு இருக்கு?
இங்க ஒரு 15,000, இங்க ஒரு 8,000, 23,000, இது ஒரு 2,000, 25,000. இப்படியும் எழுதலாம். இப்படி தனித்தனியா எழுதுறதுக்கு பதிலா இது மாதிரி எழுதுனா இதற்கு பேர் என்ன பேரு? கூட்டுப்பதிவு என்று பெயர். சோ நீங்க எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ நானு இப்படியும் வச்சுங்க, இப்படியும் வச்சுங்க. ஓகே. இப்போ பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பேரேடு போடணும். பேரேடுக்கு இடம் எனக்கு ரொம்ப சிக்கனம். தேதி, விபரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. தேதி, விபரம், குறிப்பேட்டு பக்க எண், தொகை. இப்ப பாருங்க, இதை வச்சுக்கிட்டு எழுதினாலும் ஒண்ணுதான், இதை வச்சுக்கிட்டு எழுதினாலும் ஒண்ணுதான். இதுல பற்றுல என்ன கொடுத்திருக்கு? சம்பளம். இப்ப இது சம்பளத்திற்கு சம்பளம். பற்றுல 15,000 ரூபாய். பற்றில் 15,000. பற்றில் தொகையை எடுத்தால் வரவுல என்ன கொடுத்திருக்க? ரொக்கம்னு கொடுத்திருக்கா? இத ரொக்கம்னு இங்க எழுதணும். ரொக்கம். என்ன தேதி? 2018 மே 20. இது சம்பளம். அடுத்தது மின் கட்டணம். மின் கட்டணம். மின் கட்டணம் என்ன கொடுத்திருக்க? பற்றுல 8,000 ரூபாய். அப்போ பற்றில் 8,000 ரூபாய். பற்றில் தொகையை எடுத்தால் வரவுல என்ன எழுதியிருக்க? ரொக்கம்னு எழுதியிருக்கு. அதைத்தான் இங்க போடணும். ரொக்கம். என்ன தேதி? 2018 மே 20. அடுத்தது என்ன கொடுத்திருக்கு? கூலி. கூலிக்கு பற்றுல 2,000. அப்ப பற்றில் எழுதிருங்க. இந்த பகுதி பூரா பற்று, இந்த பகுதி பூரா வரவு. சோ இந்த பகுதி பூரா வரவு, இந்த பகுதி பற்று. பற்றுல 2,000. பற்றில் தொகையை எடுத்தால் வரவுல என்ன கொடுத்திருக்கோ அதைத்தான் இங்க எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ரொக்கம். 2018 மே 20. இப்ப கடைசியாக ரொக்கம். ரொக்கம் 25,000. ஆனா பற்றுல இப்படி 3 கொடுத்திருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? வரவுல என்ன இருக்கு? ரொக்கம் வரவுல 25,000 ரூபாய். சரி, பற்றுல வரவில் தொகையை எடுத்தால் பற்றுல என்ன இருக்கோ அதைத்தான் இங்க எழுதணும்னு சொன்னேன். பற்றுல என்ன இருக்கு? சம்பளம்னு இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? மின் கட்டணம்னு இருக்கு. மின் கட்டணம். அடுத்து என்ன இருக்கு? கூலின்னு இருக்கு. இல்லையா? இப்போ இந்த 25,000 இதுல இந்த 3ல எது எவ்வளவு? இது 15,000, இது 8,000, இது 2,000. 3 கொண்டா 25,000 தானே வருது. சோ இதை எப்படி பண்ணணும்னா 15,000, 8,000, 2,000 இப்படி எழுதிக்கலாம். சோ இதான் குறிப்பேடு, அதுக்கான பேரேடு. எடுத்துக்காட்டு 3. ஓகே. சோ இப்ப எடுத்துக்காட்டு 4ல இருந்து நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். Thank you.